குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமா குருநாதரை ஒவ்வொருத்தருக்கும் குருநாதர்கள் இருப்பாங்க. வாழ்க்கையில் குரு இல்லாமல் இறைவனை அடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இறைவனை அடையிறது யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் குரு வேணும். கண் இருக்கிறதுனால எல்லோரும் கண்ணு தெரியுமானா வாய்ப்பு இல்லை. பகலில் இருக்குது நம்ம கண்ணு தெரியுது. ஒரு இருட்டில் ஒரு ரூமில் அடைச்சி வச்சிட்டோம்னா கண் இருந்தோம் நாங்கள் குருடன மாதிரி தான் தேடி நிற்க வேண்டியதான், எங்கே எது இருக்குதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த கண்ணு உலகத்தை பார்க்கறதுக்காக இறைவன் கொடுத்தது, உள்முகமாக பார்க்குறதுக்கு இந்த கண்ணு உதவாது. அப்போது எந்த கண்ணால் இறைவனை பார்க்க முடியும்னா புறக்கண்ணால் பார்க்க முடியாது. திருவள்ளுவர் சொல்லுவார், முகத்தில் இருக்கிறது கண்ணு நினச்சிக்காதுப்பா, அது 2 புண்ணு. ஏன்னா அது உலகத்தை காட்டுமே தவிர ஒரு நாளும் நீ யாருன்றதை அந்த கண்ணால் பார்க்கவே முடியாது. அப்போ அப்படியாப்பட்ட கண் முகத்தில் இருந்தாலும் அது 2மே புண்ணு தான். அதனால தான் பார்க்குறதெல்லாம் போய் பிடிச்சிங்கன்னு அவசப்பட்டுக்கிறோம். மற்ற எல்லா புலன்களை விட கண்ணுக்கு பவர் அதிகம். எதை பார்க்குதோ அது பின்னாடியே போயிட்டே இருக்கும். அப்போ இந்த கண்ணால் நாம் இறைவனை காண முடியாது. அப்போ எந்த கண்ணால் தான் பார்க்குறது அப்படின்னா, அகத்தில் நமக்கு ஒரு கண் இருக்குது. அந்த கண்ணு தான் நான் யாருன்னு காட்டி கொடுக்கும், இறைவன் யாருன்றதும் காட்டி கொடுக்கும். அப்படிப்பட்ட கண்ணை ஒருத்தர் காட்டி கொடுக்காம ஒருத்தரை உணர்த்தாமல் நம்மளால் உணர முடியாது. அவர் தான் குரு. குருன்னு பேர் சொல்லிக்கிறோம்லாம் குரு இல்லை. ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தா கூட இப்போ குருன்னுங்கிறாங்க. ஆனால் குருன்றவங்க அவங்களாம் வாத்தியார். ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தாரு, அவ்வளோதான். ஸ்கூலில் பசங்களுக்கு ஒரு 40-50 பசங்க இருந்தாலும் ஒரு வாத்தியார் இருப்பார், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார். ஆனால் அவர் வாத்தியாரை தவிர ஒரு நாள் குருவாக முடியாது. குருன்னா என்னன்னா, கூனா இருள், குருனா நீக்கிறது. ஒரு இருளை நீக்கி வைக்கிறது தான் குரு. வாத்தியாருக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. எங்கே இருக்குது இருள் அப்படின்னா, எல்லாம் என் மனசில் இருக்குது. வீட்டில் இருக்கிற இருளை நம்ம இப்போ இருட்டாக தான் விளக்கு போட்டோம், இருள் போயிடுச்சு. உள்ளே இருக்கிற இருளை யார் போட்டுறது அப்படின்னா, எனக்கு நான் இருளில் தான் இருக்கிறேன், என் மனசில் இருள் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்லணும். ஒருத்தர் சொல்லி அதை உணர வச்சு அதை நீக்கிறதுக்கான வழியையும் ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறாருன்னா அவர் தான் குரு. பணம் சம்பாதிக்க சொல்லி கொடுக்குறதெல்லாம் குருவாகிட முடியாது. அருள் யார் எப்படி அந்த அருளை நம்மளால் சேர்க்க முடியும், அந்த அருள் மூலமா இறைத்தாளை போய் சேர முடியும்னு யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் குரு. அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்னைக்கு நாள். ஐயா சொல்லுவாங்க, ஒன்றை பிடித்தோருக்கு உயர் உண்டாம். அந்த ஒன்றை பிடிச்சிட்டா என்ன ஆகணும்னா, அந்த ஒன்றை தவிர வேறு உலகம் இல்லைன்ற நிலைக்கு போகணும். அதுதான் ஒன்றை பிடிச்சிக்கிறது அர்த்தம். ஒரு நல்ல வயசு பையன், வாலிப வயசு, அவன் போய் ஒரு பொண்ணை காதல் பண்ணுறான், அதை கூட ஒன்றை தான் பிடிக்கிறான். அது அவனுக்கு முக்தி கொண்டு போகிறதுமான முக்தி போகாது. அது இன்னொரு காதல் வர வரைக்கும் அந்த காதல் நிலையாக நிற்கும். இந்த பொண்ணு வேணான்னு சொல்லி இன்னொரு காதல் போயிட்டா அந்த காதல் உண்மையாக இருக்கா, இந்த காதல் பொய்யா இருக்கும். அந்த மாதிரி நாம் மனசால் நம்ம குருநாதர் அவரோட தாள் அப்படின்னு ஒன்றை பிடிச்சதுக்கப்புறம் இந்த உடம்புல உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர் ஒருத்தர் தான் நமக்கு தெய்வம், அவர் ஒருத்தர் தான் குரு. வேறு யாருக்கும் அந்த மனசில் இடம் இல்லை. அதுதான் ஒன்றை பிடித்தோருக்கு உயர் உண்டாம். இங்கே கொஞ்ச நாள் இருக்கிறது, அங்கே கொஞ்ச நாள் இருக்கிறது, அங்கே கொஞ்ச நாள் இருக்கிறதுன்னா வாழ்க்கை ஓடிடும். நம்ம ஒரு 1000 வருஷம் இந்த உலகத்தில் வாழறதுக்கு வாய்ப்பு இல்லை. 50 வருஷம் வாழ்வோம்னே தெரியல. இப்போ போகிற போக்க பார்த்தா எல்லா வகையிலையும் நம்ம கெட்டு போயிட்டோம். அது கெட்டு போனதுக்கு காரணம் நம்மளோட உணவு முறைகள். அது எல்லாத்தையும் வெளிநாட்டுக்காரன் காலி பண்ணிட்டாங்க. எதெல்லாம் சத்தெல்லாம் அவன் எடுத்துன்னு போயிட்டு அங்கேருந்து நமக்கு மாத்திரையாக கொடுக்குறான். நம்ம தினமும் சாப்பிட்டு ஒரு பொருள் தான். மஞ்சள் காமலை வந்ததுன்னா நம்ம பாட்டியெல்லாம் எனக்குலாம் மஞ்சள் காமலை வந்திருக்கு. பாட்டி என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் அந்த கீரை நெல்லி அலையை அரைச்சி தயிரில் மோரில் கலந்து கொடுத்துருவாங்க. 2 நாள் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு, மஞ்சள் காமலை இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போய்டும். ஆனால் இப்போ யாரும் அதை பண்ணுறதில்ல. ஏன்னா எந்த பாட்டிக்கும் இப்போ தெரியல. அதனால் என்ன ஆகுதுன்னா, இது இவன் என்ன பண்ணுறான், வெளிநாட்டுக்காரன் இதை கொண்டு போய் அவன் அதை மருந்து மாத்திரையாக பவுடர் பண்ணி மாத்திரையாகி அனுப்புகிறான். அதை நம்ம முழுங்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி நமக்குள்ளே நல்ல விஷயங்களை வெளியேக்காரன் எடுத்துருக்கிறான். ஆனால் நமக்கிட்ட நல்ல விஷயம் நமக்கே தெரியல. இது உலக வாழ்க்கையிலையும் அப்படி தான் இருக்கிறோம், ஆன்மீக வாழ்க்கையிலையும் அப்படி தான் இருக்கிறோம். அப்போ எங்கே தடுமாற்றம் வருதுன்னா, அந்த ஒரு நிலை இதுதான் முடிவுன்னு நான் உள்ளே எப்போ வந்தனோ அந்த முடிவுலேருந்து எந்த காலத்திலும் நான் தடுமாறாமல் அதே உடும்பு பொடி மாதிரி இருந்தால் நம்மக்கிட்ட இருக்கிற நல்லது நம்மக்கிட்டே இருக்கும்,
கெட்டது மட்டுமே நம்மளை விட்டு வெளியே போகும். அப்போ நம்ம அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும். ஆமை வரும் ஆள்கண்டு ஐந்தடக்கம் செய்தார் போல் உண்மை உரு கொண்டு ஒடுங்குவதும் எக்காலம். ஆத்மானந்த ஆமை சுதந்திரமாக போயிட்டே இருக்கும். யாராவது வராங்க அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சால் தன்னோட 5 கருவிகளையும் அது உள்ளே வலிச்சிக்கினேன் நான் ஒரு ஓடுன்ற மாதிரி அது காட்டிக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும் இது நம்ம கால் கையெல்லாம் வெளியே இருந்ததுன்னா அடுத்தவங்களால் நமக்கு ஒரு ஆபத்து வரும்னு தன்னை இழுத்து வச்சுக்கும். ஒரு 5 அறிவு ஜீவனுக்கு எப்படி இந்த உணர்வு தன்னை காப்பாற்றிக்கணும், மற்றவங்ககிட்டேருந்து எந்த தொந்தரவும் எனக்கு வரக்கூடாதுன்னு அது எப்படி ஒடுங்கிக்கோ, நாமளும் இந்த உலக வாழ்க்கையில் எல்லா செயலும் செய்கிறோம். ஆனாலும் நமக்கு எப்போயுமே ஒரு பாதுகாப்பு உணர்வு வேணும். யார் கூட சேரலாம், எதை பேசலாம், யார்கிட்டேருந்து விலகி நிற்கலாம், எதை நம்ம பேசவே கூடாது. ஏன்னா ஒரு சொல்லு வந்து நல்ல சொல்லாகவும் இருக்கும், எதை விதைச்சாலும் முளைக்குன்ற மாதிரி இந்த மனமானது சொல்லுக்கான இடம். மண்ணில் போட்டால் முளைக்கும், மனசில் எப்படி முளைக்கும் அப்படின்னா அது சொல்லாதான் முளைக்கும். நாம் எதெல்லாம் பேசுகிறோமோ அதெல்லாம் ஒரு ஆலமரம் மாதிரி நமக்கு முன்னாடி வளர்ந்து நிற்கும். இப்போ எப்படி பேசணும் அப்படின்னா 99% நல்லதை தான் சொல்லணும். நான் கஷ்டத்தில் கூட இருக்கலாம், ஆனால் யாராவது கேட்டாங்கன்னா நான் நல்லா இருக்கிறேங்க அப்படின்னு திரும்ப 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 நான் அந்த நல்ல விஷயங்களே சொல்ல 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 நமக்கு சோதனைன்றது வராது. ஏன்னா எப்பயுமே வந்து மனம் எதையெல்லாம் நினைக்குதோ அதுவாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா மனம் ஒன்றுத்துக்கு தான் ஆகாயத்தோடு பொருந்தக்கூடிய சக்தி இருக்குது. ஏன்னா அது சூட்சமம். இந்த கருவியெல்லாம் எதுங்கன்னா உடம்போடு இருக்குது, அது மண் சம்மந்தப்பட்டது, இந்த உடலுக்குள்ளே ஒட்டிகிட்டு இருக்குது. மனம் ஒன்று மட்டும்தான் ஆகாயத்தோட லிங்க் ஆகிருக்குது. அப்போ நாம் இங்கே நல்ல விஷயங்களை போட போட அந்த பிரபஞ்சத்துக்கும் அது எதிரொலிக்கும். ஏன்னா மனசால் அதை கடத்தி கொண்டு போக முடியும். நான் எதை நினைக்கிறேனோ அதை இந்த பிரபஞ்சம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு மனசால் இருக்குது. அப்போ அந்த மனசை நம்ம கரெக்டாக கையாண்டோம்னா, அதில் என்ன போடணுமோ அதை போட்டோம்னா, ஒரு குழந்தை இருக்குது, நான் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் அது கொடுக்க மாட்டேன். அது குழந்தையாக இருக்கும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க, அம்மா 1000 சாப்பிடுவாங்க, ஆனால் குழந்தைக்கு என்ன ஜீரணிக்குதோ அந்த பொருளை பார்த்து பார்த்து கொடுக்குற மாதிரி நானும் ஒரு குழந்தை தான். என் மனசை அப்படி கெடுக்காமல் நான் பார்த்துக்கினேன். இதுக்குள்ளே எதை போடணுமோ அதை வரைக்கும் போட்டுட்டு எது வேண்டாமோ அதை விலக்கி வச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அப்போ எப்படி இருக்கணும்னா நாம் உடனே சொல்லி புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஓமானம் பெரியவங்க என்ன சொல்லிக்கிறான்னா, ஆமை பார்த்துக்குப்பா, அது எப்படி தன்னைக்கிட்ட எதிரிகிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்குதோ அந்த மாதிரி இந்த உலகத்துக்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றிக்கோ. எல்லா செயலும் செய்யணும், எங்கேயும் நீ விலகி ஓட்ட முடியாது. ஏன்னா எங்கே துறவி கிடையாது, துறவி போகக்கூடிய இடமும் இப்போ எங்கேயும் இல்லை. முன்னெல்லாம் சதுரகிரி வெள்ளியங்கிரி எல்லாம் ஆளுங்க நடமாட்டம் இல்லாத ஒரு இடமா இருந்தது. இப்போ மாதம் ஃபுல்லாக போயின்னுக்கிறாங்க. அப்போ காடு மலையிலேருந்து எதுவுமே துறவிகள் வாழக்கூடிய தகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே வருது. அதனால தான் போகும்போதே வழியிலே செக் போஸ்ட் ஒன்று வச்சு பாட்டில் எடுத்துன்னு போகக்கூடாது, பிளாஸ்டிக் பொருள் எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு மேலே மலையை ரணகலமாக்கிட்டாங்க. அப்போது நாளாக நாளாக கெட்டு போயினே இருக்குது. அப்போ நம்ம மலையில் போயோ காட்டு வழியில் போயோ ஞானத்தை அடைய முடியாது. இருந்த இடத்துல இருந்து எல்லாருக்குமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த உண்மையை புரிஞ்சு நாம் நம்மளை ஒரு வேலி மாதிரி போட்டு வச்சுக்கணும். எது வரைக்கும் அப்படின்னா, ஒரு செடிக்கு தான் வேலி தேவை, மரத்துக்கு வேலி தேவையில்லை. அது தன்னால் அது பாதுகாக்க தெரியும். அதை தீங்குன்னு எதுவுமே வெளியேந்து வராது. அப்போ நாம் ஆரம்ப நிலையில் ஒரு பாதுகாப்பு இருக்கணும் எப்போவுமே. இதை தான் செய்ய போகிறேன், இதை தான் செய்வேன், இதை தான் பேச போகிறேன், இதை மட்டும்தான் பேசுவேன்னு ஒரு வரைமுறைக்குள்ளே நம்ம வாழ்க்கையை தீர்மானிச்சுட்டு வாழ்ந்தோம்னு சொன்னால் வெளியே இருந்து எந்த தொந்தரவுகளும் பெரும்பாலும் உள்ளே வராது. நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நாம் எங்கே இருந்தாலும் யாரோட தொந்தரவும் நம்மளை எதுவுமே பண்ணாது. இப்போ ஆரம்ப கட்டத்தில் இதெல்லாம் தேவை. மனசை எக்காரணத்துக்கு ஒன்றும் அலைப்பாய விடாதீங்க. ஏன்னா அலைப்பாயது மனசோட இயல்பு. மனம் ஒரு காற்று மாதிரி, நில்லுன்னு சொன்னால் நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட நில்லுன்னு சொன்னால் நிற்க முடியாத அந்த மனசு நின்னால் மட்டும்தான் நமக்கு மோட்சம். அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தினமும் அதுக்கிட்ட போய் சண்டை போடலாமன்னா சண்டை போட்டால் விடிவு கிடைக்காது. ஆனால் உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கணும். மனம்னா அப்படி தான் பார்ப்பான். பக்கத்து வீட்டுக்காரன் மோசமானவன் தான், அவன் குணம் அப்படி தான்னா எனக்கு எந்த தொந்தரவுமே இல்லை. அவன் ஏன் இவ்வளோ மோசமாகறான்னா பொழுது வஞ்சி போனவன்னா எனக்கு அவன் முகம்தான் ஞாபகம் வரும். அப்போது குற்றங்கள் இயல்பு. அதை நம்ம பெருசுப்படுத்தாமல் இருந்தால் நாம் தப்பிச்சு கரையலாம். ஒவ்வொரு குற்றத்தையும் ஒரு அணுவாக இருக்கிற ஒரு குற்றத்தை பெருசாக பார்த்தோம்னா நமக்கு முடிவுன்றது இல்லை. அப்போ விலக்கி வைக்க வேண்டியதை போகிற போக்கில் சில விஷயங்கள் சரி பண்ணிட்டியா போ அப்படின்னு சில விஷயங்களை தள்ளிட்டு போயிட்டே கடந்து போக தெரிஞ்சுக்கணும். கடந்து போனால்
காலம் ஒரு நாள் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றும். எல்லாத்தையும் வழியில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கணும்னா, ஏற்கனவே நிறைய லோடு வச்சுருந்தா நடக்க முடியாமல் நடந்து போகிறோம். இன்னும் பார்க்குறதெல்லாம் வாரி பாக்கெட்டில் போட்டுன்னா போக இடம் இருக்காது. ஐயா ராமகிருஷ்ண கதை சொல்லுவார். காசிக்கு போகிறான், காசிக்கு போனோம் கர்மம் தொலைக்கிறதுக்குன்னு போனான். நான் கூட காசிக்கு போய் வந்தேன். ஏன்னா வரவங்க எல்லாம் இங்கே காசியை பற்றியே பேசுகிறாங்க, என்ன தான் இருக்குது அந்த காசியில் அப்படின்னு போய் பார்த்தேன். காசிக்கு போகிறாங்க, கர்மம் தொலைக்கிறதுக்குன்னு காசிக்கு போனவங்க கர்மம் தொலைஞ்சுதா அப்படின்னா தொலைல. திரும்பவும் அதே கஷ்டம். ஒரு காசிக்கு போய் கர்மம் தொலைச்சவன் திரும்ப காசிக்கு போக வேண்டிய வேலை இல்லை, அவனுக்கு தான் கர்மமே இல்லையே. ஆனால் வருஷம் போகிற ஆள்லாம் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மம் அப்படியே தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அதுதான் ராமகிருஷ்ணன் ஒரு கதை சொல்வார். காசிக்கு போனான், ஆமாம் போனான். கங்கையில் குளித்தான், ஆமாம் குளித்தான். ஆனால் துணியை ஒரு நாள் துவச்சி போகலையே. இவன் குளிக்கிறதுக்கு முன்னாடி இவன் போட்டுருந்த அந்த உடுப்பை கட்டி கரையில் வச்சுட்டான். இவன் உடம்பு தான் நினச்சிட்டு வந்தான், அந்த உடுப்பை அப்படியே தானே இருக்குது. அந்த உடுப்புன்னு அவர் எதுக்கு உருவகப்படுத்தினார்னா மனம். இந்த உடல் எந்த குற்றமும் பண்ணலை. இந்த உடல் குற்றமாக இருந்தாலும் சொல் குற்றமாக இருந்தாலும் எதுக்கு முதல் காரணம் அப்படின்னா மனக்குற்றம். உடல் பொருள் ஆவி, சரிங்களா? மனம் ஒன்று குற்றம் பண்ணாமல் இந்த உடல்லையோ என்னோடய வார்த்தையிலையோ குற்றம் வராது. என் மனம் சரியில்லைன்னா நான் சொல்கிற வார்த்தையும் தப்பாக வரும். என் மனம் தெளிவாக இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் தெளிவாக இருக்கும். அப்போ எது தப்பு பண்ணுது அப்படின்னா மனம் தான் தப்பு பண்ணுது. ஆனால் அங்கே போய் நான் துவச்சி காய வச்சேனான்னா இல்லை. ஏன்னா மனம் எங்கே இருக்குது எனக்கு தெரியல. உடலை தான் சுத்தம் பண்ணின்னு இருந்தேனே, ஆனால் உடல் பாவமே பண்ணலன்னு பெரியவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா உடல் இங்கே உருவான உடல் இங்கேயே விழப்போகுது. அப்போ அது போய் பாவத்தை அனுபவிக்கவே இல்லை. அது ஏன்னா பாவம் செய்யலை, இங்கேயே விழுந்துச்சு. பாவம் செஞ்ச ஏதோ ஒரு பொருள் தான் இந்த உடம்பை விட்டு வெளியேறி அது இன்னொரு கூட்டுக்குள்ளே போகுது. அப்போ அந்த பொருளை சுத்தம் பண்ணுறதுக்கான வழி தெரிஞ்சால் காசிக்கு போய் கர்மம் தொலைக்க முடியும். அந்த விதையை தெரிஞ்சுக்கின்னு காசிக்கு போனால் அதுக்கான பலன் உண்டு. எல்லாரும் மாதிரியும் நானும் போகிறேன், காசி விஸ்வநாதரை தரிசிக்கிறேன்னா அதனால் பலன் இல்லை. ஏன்னா திருவேணி சங்கமம் போனோம். திருவேணினா 3 ஆறுகள் சங்கமிக்கும் போகிறோம். அங்கே போய் பார்த்தா 2 ஆறு தான் ஓடுது, ஒரு ஆறை காணும். ஆனால் அதுக்கு பேர் திருவேணி சங்கமம். கங்கையும் வருது, யமுனையும் வருது, சரஸ்வதியை காணும். அவங்களுக்கும் தெரியுது, அவங்க சாஸ்திரத்தை தான் சொல்கிறாங்க. சரஸ்வதி யார்? அண்டர் கிரவுண்டில் பார்க்க முடியாமல் உள்ளே ஓடிட்டுருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் நமக்குள்ளேயும் கங்கையும் யமுனையுமா ஒரு 2 ஆறு ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் ஏதாவது பலன் இருக்கான்னா இல்லை. அந்த கங்கையும் யமுனையும் சரஸ்வதியோடு இணைந்தால், அதனால தான் லட்சுமியை ஒரு தாமரையில் போட்டாங்க, அதெல்லாம் சக்கச்சவப்பாக இருக்கும். ஆனால் சரஸ்வதி மட்டும் பாருங்கள், வெள்ளை வெள்ளையேன்னு தாமரை இருக்கும். அந்த மாதிரி கட்டிக்கின உடுப்பு வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும், இந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா தன்னுக்குள்ளே இருக்கிற அழுக்க நிவர்த்தி பண்ணக்கூடிய வழியை சொல்லக்கூடியவங்க சரஸ்வதி. யார் அவங்க? கல்வின்னா என்னன்னா வயிற்று பொறுப்புக்காக படிக்கிறதெல்லாம் கல்வி இல்லை. ஞானத்தை எது கொடுக்குமோ அது மட்டுமே கல்வி. அதை மட்டும்தான் சரஸ்வதி தேவி கொடுக்குறாங்க. அந்த ஞானத்தை நான் எங்கே போய் அடைய முடியும்னா, இங்கே கங்கையும் யமுனையுமா ஓடிட்டுருக்க இந்த மூச்சால் ஒரு நாளும் ஞானத்தை அடைய முடியாது. இந்த 2ஐயும் கொண்டு போய் சரஸ்வதின்ற சுழுமுனைக்கு நான் போனனால் அப்போது கல்வி என்ற ஞானம் நமக்குள்ளே ஊறும். அதை தான் அங்கே திருவேணி சங்கமம்னு ஒன்று உருவகப்படுத்தி வச்சுருக்காங்க. இதை நான் போகிறேன், நான் ஒரு இந்து, நான் போய் திருவேணி சங்கமத்தில் முடிக்கிட்டு என் பாவத்தை தொலைக்கலாம். மற்ற மதத்துக்காரெலாம் எங்கே போவாங்க? அவங்களுக்கு கங்கை எங்கே இருக்குது, யமுனை எங்கே இருக்குது. அப்போ அவங்களாம் பாவம் செஞ்சால் எங்கே போய் தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இறைவன் அப்படி ஒரு பண்ணி வச்சுருப்பானா? இந்துக்கள் மட்டும் பாவத்தை தொலைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பானா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் இந்துன்னு யாரையும் படைக்கலை, கிறிஸ்துவன்னு யாரையும் படைக்கலை, மனுஷனை தான் படைத்தான். மதத்தை இறைவன் படைக்கவே இல்லை. மதத்தை படைத்தது மனுஷன் மட்டும்தான். ஆனால் மதம் தான் சொல்லுது, இங்கே இந்த அடையாளத்தோடு உருவகப்படுத்துறது மதம் தான் உருவகப்படுது. அப்போது எங்கே போனால் என் பாவம் தீரும்னா, இறைவன் கொடுத்த அந்த கங்கையும் யமுனையும் திருவேணி சங்கமம் பண்ண தெரிந்தால் என் பாவம் என் கர்மா தீரும். அது ஒன்று தான் இறைவன் கொடுத்த திருவேணி சங்கமம். அந்த சங்கமம் எங்கே இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது. அது எங்கே இருக்குது? சுழுமுனை. அதுதான் உண்மையான திருவேணி சங்கமம். இது இந்துக்கு பொது இல்லை, முஸ்லீமுக்கு பொது இல்லை, கிறிஸ்துவனுக்கு பொது இல்லை. நான் இந்த உலக வாழ்க்கையில தப்பிச்சு போகணுன்னு ஆசைப்படுற எல்லாருக்கும், அவங்க எந்த மதம் எந்த ஜாதி
எந்த மேலும் கீழும் யாரும் இல்லை, வயது வித்தியாசம் எதுவும் இல்லாமல் போகக்கூடிய தப்பிச்சு போகக்கூடிய ஒரே இடம் திரிவேணி சங்கமம் என்ற அந்த சுழுமுனை தான். அதை போகக்கூடிய வழியை தான் நமக்கு ஐயா காட்டியிருக்காரு. நான் எப்பவுமே உங்க கூட வரமாட்டேன்பா, ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு உனக்கு ஒரு வழி கொடுக்குறேன். அந்த வழி மூலிமா நீ பயணம் பண்ணால் அந்த வழி எங்கே முடியும்னா இப்போ பாவங்களும் தீர்க்கக்கூடிய அந்த வழியில் தான் அது முடியும்.